பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபை எந்நாளும் உள்ளது. கர்த்தருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அவர் உயர்ந்தவர், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. கர்த்தர் உயர்ந்தவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகள். ஆகவே நாம் பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். அறியாதும் எட்டாவதுமான பெரிய காரியத்தை அறிவிக்கிறவராம். நாம் கூட எண்ணி பார்க்க முடியாத பெரிய காரியத்தை அறிவிக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஆகவே அந்த பெரிய காரியத்தை அறிவிக்கிற கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கும்படி நான் தாழ்மையாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு பகுதியை தியானிக்க போகிறோம். செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 3 verse 17. ஜெனிசிஸ் சாப்டர் 3 verse 17. ஆதியாகமம் 3:17 நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்ததினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோടെ அதன் பலனை புசிப்பாய். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 வசனத்தை வாசிக்க கவனித்தோம். ஒன்று ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், இன்னொன்று ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 3:17 என்ன வாசித்தோம்? உன்னிமித்தம் பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், உன்னிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு செய்தி என்னவென்றால், நாம் மற்றவர்களுக்கு சாபமா இருக்கிறோமா, ஆசீர்வாதமா இருக்கிறோமா? Are we a blessing to others or cursing to others? நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோமா, சாபமா இருக்கிறோமா? அநேகருடைய குடும்பத்தில் பாருங்க, தலைமுறை தலைமுறையை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறாங்க, பலவிதமான வியாதியின் அகோரத்தில் இருக்கிறாங்க, சாபக்கட்டில் இருக்கிறாங்க. காரணம், தன்னுடைய தலைமுறை இப்படி சாபத்துக்குள்ளாக்கப்படுவதற்கு மூதாதையர்கள் செய்த தவறுகள். துன்மார்க்குடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறதாம். இன்னைக்கு நாம் மற்றவர்களுக்கு, நாம் வேலை செய்கிற இடங்களில, நம்மோடு கூட படிக்கிறவங்க நடுவில், நாம் இருக்கிற இடங்களில் நம்முடைய குடும்பத்திற்கு, சபைக்கு, தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோமா? என் மூலமா ஏதாவது பயன் இருக்குதா? கொஞ்சம் ஒரு கேள்விக்குறிக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. சாதாரண ஒரு சின்ன துரும்பு பல்குத்த உதவும் சொல்லுவாங்க. சின்ன துரும்பு கூட நமக்கு பல்குத்து அது ஒரு ஆசீர்வாதமா இருக்குது. சில சொல்லுவாங்க, அவன் வரலையா, அவங்க வீட்டால் வரலையா மேரேஜ் வீட்டுக்கு? இல்லை வரலங்க. வராமல் இருக்கிறது நல்லது, குழப்பி விட்டுருவார் எல்லாத்தையும். சிலர் அப்படி சொல்லுவாங்க. சிலர் வந்தா நல்லது, சிலர் வராமல் இருந்தா நல்லது. எல்லாருமே எதிர்பார்ப்பது என் நிமித்தமா ஏதாவது ஒரு லாபம் இருக்கணும், ஆசீர்வாதம் இருக்கணும். உங்கள் குடும்பம் உங்களை குறித்து எதிர்பார்ப்பது நீங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லிட்டு சிலர் சொல்லுவாங்களா, உபத்திரம் பண்ணட்டாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாம இரு. உபயோகமா இருக்கிறீங்களோ இல்லையோ, உபத்திரப்படுத்துறா இருக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் படிக்கிற சின்ன பிள்ளை படிச்சுட்டு கேட்பீங்கன்னா, நான் படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன்னா என் மூலமா ஏதாவது பயன் இருக்குதா? சமுதாயத்துக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன்னா ஏதாவது பயன் இருக்குதா? செஞ்ச தவறு நிமித்தமாய் ஆதாம் பார்த்து சொல்றார், பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். ஐயோ, நாங்க பண்ண தவறு, மீறுதல், தேவனுக்கு செஞ்ச தவறு, கட்டளையை நாங்க கை கூடாதனால பூமியே சபிக்கப்பட்டிருக்கிறது. ஐயோ, ஆதாம் ஏவாள் செய்த தவறு நிமித்தமாய் பாவம் தேசத்தில் பெருகினது, சாபம் தேசத்தில் பெருகினது, தேவனுடைய தண்டனை நியாய தீர்ப்பு தேசத்தில் பெருகினது, பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் இன்னொன்று பார்க்கிறோம், யாக்கோபை குறித்து பார்க்கிறோம். லாபான் சொல்றாரு, மாமனார் சொல்றாரு, உன் கல்களில் எனக்கு தயவு கிடைத்தது, ஆனால் நீ இருப்பா, போவாத. ஏன் அப்படின்னா, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். இப்படி சொல்ற யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? நீங்க நல்லதுங்க, என் வீட்டை நீ பிறந்தனால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குதுங்க வீடு. ஐயோ, நீங்க எங்க சபைக்கு ஒரு நாள் எங்க சபை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்களா?
இந்த கம்பெனியில் இருக்கனால இந்த கம்பெனி ஆஸ்வதிக்கப்பட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்களா? சின்ன வேலையா இருக்கலாம் அந்த இடத்துல ஆஸ்வதிக்கப்பட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்களா? பிரயாணம் போகும்போது என் பக்கத்தில் கூட ஆஸ்வதிக்கப்பட்டுக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் மற்றவங்களுக்கு சாபமா இருக்கிறேனா, ஆசீர்வாதமா இருக்கிறேனா? அவனுடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆதியாகமம் 30:30. நான் வருமுன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்திற்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்போது என்றான். யாக்கோபு பேசுற லாபான்ட்ட, நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வரும் முன்னாடி கொஞ்சம் தான்ப்பா இருந்துச்சு மாமா, இப்ப நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்தனா அது மிகவும் பெருகிச்சு. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சாரு. நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், நான் மற்றவங்களுக்கு பாரமா இருந்துடக்கூடாது. சில முதியோர்கள் சொல்லுவாங்க, சார் நான் யாரையும் பாரப்படுத்திடக்கூடாது, நான் அழுகி சாகக்கூடாது, நார்மலான டெத் வரணும் அப்படின்னு சிலருடைய வாஞ்சை இருக்கும் முதியோர்களுக்கு. அப்படி நான் ரொம்ப வயதாகி படுக்கையிலேயே இருந்து கொண்டிருப்பாங்கன்னா அவங்க கஷ்டப்படும், குடும்பத்தாருக்கு பாரமாயிடக்கூடாது, ஐயா அவங்க என்னை கவனிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பலருடைய ஆசைகள் இருக்கும். நான் யாருக்கும் நஷ்டத்துக்கு எதுவும் மாறிடக்கூடாது, மற்றவருடைய குடும்பத்தின் அழிவுக்கு நாம் காரணமாக மாறி இருக்கிறோம், மற்றவருடைய குடும்ப குழப்பத்திற்கு நாம் காரணமாய் மாறி இருக்கிறோம், மற்றவர்களின் தொழில் நஷ்டத்துக்கு நாம் காரணமாய் மாறி இருக்கிறோம், மற்றவருடைய பின்மாற்றத்துக்கு நாம் காரணமாய் மாறி இருக்கிறோம். இன்றைய முதல் நம்முடைய சிந்தை எண்ணம் எல்லாம் மற்றவருடைய ஆசீர்வாதத்திற்காக இருக்கணும் என்கிறது ஏக்கம் உண்டாகட்டும். அவருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வாதம் மாறும். ஆபிரகாமை குறித்து பேசும்போது ஆபிரகாம் முதல் ஆண்டவர் பேசுறார். 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1:2-3 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதம் இருப்பா, பெரிய ஜாதி ஆக்குவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பப்பா, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில வம்சம் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பாருங்க, பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் என்பது முக்கியம் அல்ல, நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் என்பதுதான் முக்கியம். மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது தாங்க ஆசீர்வாதம். என் மூலமா மற்றவன் ஆசீர்வதிக்கப்படுவதுதான் ஆசீர்வாதம், என் மூலமாய் மற்றவன் உயர்த்தப்படுவதுதான் ஆசீர்வாதம். நான் மட்டும் மூலமாய் வாழ்வது அல்ல. செல்ஃபிஷ் மைண்ட். மற்றவன் உயர்ந்திருக்கணும், மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். சின்ன காரியமா இருந்தாலும் என்னுடைய தகப்பன சின்ன சின்ன இந்த நல்ல ஹேபிட்ஸ் உண்டு, முக்கியமான ஹேபிட்ஸ் கொடுக்கறது முக்கியமான பிரதானமான நல்ல காரியம் எங்கள் அப்பாவுக்கு உண்டு. அதில் சின்ன காரியம் பாருங்கள், சில கஷ்டப்பட்டவங்க பாம்போல சின்ன வியாபாரம் பண்ணிட்டு வருவாங்க. சில பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் கண் தெரியாதவங்க பெண் வித்துட்டு வருவாங்க. சின்ன சின்ன வியாபாரம் கஷ்டப்பட்டவங்க. அந்த பொருள் நமக்கு தேவை இருக்காது, ஆனால் அவர்களுடைய நன்மைக்காக அவர்களுடைய சந்தோஷத்திற்காக சில நேரத்தில் அதை வாங்குறது உண்டு. இப்படி அநேகருக்கு இந்த மாதிரி நல்ல பழக்கம் உண்டு. இது கூட மற்றவனுக்கு ஆசீர்வாதமா இருப்பதுங்க. சின்ன காரியம்தான், சரி அவங்க நல்லா இருந்துட்டு போட்டு, ஏன் இந்த வேலையை அவங்ககிட்ட கொடுக்குறீங்க? இல்லை அவங்க நல்லா இருக்கட்டும், சரி நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நல்லா இருக்கட்டும், சரி நம்ம சபையில் உள்ளவங்க நல்லா இருக்கட்டும். எல்லாமே மற்றவர்களின் ஆசீர்வாதத்திற்காக வாழ்கிற வாழ்க்கை. ஆண்டவர் ஆபிரகாமிடம் சொன்னார், பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வேணும். நான் மட்டும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதல்ல, என் நிமித்தமாய் மற்றவங்களை ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே, அந்த ஏக்கம் உண்டாகட்டும். சில காரியத்தை தியானிக்க போகிறோம் வேதத்திலிருந்து. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவத்தின் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்துக்கும் தன் வீட்டனத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். யோசேப்பு விற்கப்பட்டான், சிறையாய் போடப்பட்டான், தவறான குற்றம் சாட்டப்பட்டான். ஆனா பாருங்க, பார்வோன் சொல்றார், தேவன் அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரத்தின் நடுவில் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்தில் அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். ராஜா அவனை எகிப்து தேசத்துக்கும் வீட்டனைத்துக்கும் அதிகாரியா ஏற்படுத்தினார். ஒரு அடிமையா போனவன் ஆசீர்வாதமா மாறுறான். பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு பகுதி, இவ்வளவு அருமையான ஒரு பகுதி. சீரியா படையிலிருந்து யுத்தத்து பொண்ணு நிமித்தமாய் சிறுவையிலிருந்து அடிமையாய் கொண்டு போட்ட ஒரு சின்ன பொண்ணு. அப்போ அந்த தலைவர் நாகமாய் குஷ்டரோகமா இருக்கிறார். சின்ன பொண்ணு அடிமையா இருக்குதுங்க. பொண்ணு சொல்றா, இப்படி இஸ்ரேல் தேசத்துக்கு போனா அங்கே தீர்க்கதரிசி இருக்கிறார், போனா சுகமாயிரும் உடைய தலைவனுக்கு.
அதுவுமே சின்ன பொண்ணு தலைவனுக்கு ஆசீர்வாதம் மாறிச்சு இருக்கிற இடங்களில். முதலாவது காரியமா நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எஜமானனுக்கு ஆசீர்வாதமாக இருந்த வேலைக்காரன், எஜமானனுக்கு ஆசீர்வாதமாக இருந்த வேலைக்காரன் யார்? யோசேப்பு. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று, அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணார் என்று அவன் எஜமான் பார்க்கிறான். 21ஆம் வசனம், ஆதியாகமம் 39:21. கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவன் கிடைக்கும்படி செய்தார். 23ஆம் வசனம், கர்த்தர் அவனோடு இருந்தபடினால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணபடினாலும் அவன் வசமாயிருந்து யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். நாம் எப்படி நம்முடைய எஜமானுக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியும்? யோசேப்பு கர்த்தர் கூட இருந்தார். எலியேசர், ஆபிரகாம் நல்ல பணிவிடைக்காரனா இருந்தார், வேலைக்காரனா இருந்தார், உண்மையா இருந்தார், தன்னுடைய எஜமானுக்கு ஆசீர்வாதமா இருந்தார். தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்க அனுப்புறார். யாருமே பொதுவாக தன் வீட்டின் வேலைக்காரங்களும் அசிஸ்டன்டையும் தன் சொந்த பிள்ளைகளுக்கு பெண் பார்க்க மாப்பிள்ளை பார்க்க அனுப்ப மாட்டாங்க. தன் சொந்த தகப்பன் சொந்த தாய் போவாங்க, இல்லை என்றால் சொந்த உறவினரை கூட்டு போவாங்க. தன் அசிஸ்டண்ட வேலைக்காரனை கூட்டு போக மாட்டாங்க. வேலைக்காரனை அனுப்புறார். மாப்பிள்ளையும் கூட்டு போல, தகப்பன் தாயும் போல. அவ்வளோ ஒரு எஜமானுக்கு ஆசீர்வாதமா இருந்தவருங்க. எஜமானுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நம்ம வேலை சில இடங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும். போதற்கு நீ ஆசீர்வாதமா இருக்கணும். படிக்கிற இடங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். எஜமானுக்கு ஆசீர்வாதமா இருந்த வேலைக்காரன் யோசேப்பு. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஆதியாகமம் 39:5. அவனை தன் வீட்டுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தமாய் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டில் வெளியிலும் அவனுக்கு உண்டானவை எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. யோசேப்பின் நிமித்தமாய் கர்த்தர் பார்வோனின் வீட்டை ஆசீர்வதித்தார். எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். யோசேப்பின் நிமித்தமாய் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒரு வேலைக்காரன் நிமித்தமாய் ஒரு தலைவன் ஆசீர்வதிக்கப்படுறான். எப்படி? முழு தேசத்துக்கு யோசேப்பு ஆசீர்வாதமா மாறினாங்க. ராஜா சொப்பனம் பார்க்கிறார், அதிர்ந்து போனா. 7 வருஷம் பஞ்சம், 7 வருஷம் செழிப்பு. என்ன பண்ணும்? அந்த ராஜா என்ன பண்றான்? பார்வோன் யோசேப்பிடையே வந்து ஆலோசனை கேட்கிறான், என்ன பண்ணணும்? யோசேப்பு ஞானமா பதில் சொன்னார், இப்படி பண்ணணும். முழு தேசத்துக்கே, தன் ராஜாவுக்கே ஆசீர்வாதமா இருந்த அடிமை கர்த்தர் உயர்த்தினாருங்க. தேவனுடைய ஞானம் இருக்கும்போது, தேவனுடைய ஆவி இருக்கும்போது, தேவன் கூட இருக்கும்போது நான் இருக்கிற இடத்துக்கு ஆசீர்வாதமா மாறுவேன். தேச தலைவர்களுக்கு, உயர் அதிகாரிகளுக்கு நான் ஆசீர்வாதமா மாறணும். என்னை விட உயர்ந்த படித்தவர்களுக்கு, அதிகாரிகளுக்கு நான் ஆசீர்வாதமா மாறணும். எஜமானுக்கு ஆசீர்வாதமா இருக்கிற வேலைக்காரன் யோசேப்பு. காரணம் பரிசுத்த, தன் வேலை ஸ்தலத்தில் பரிசுத்தம். ஆசீர்வாதமா இருக்கிற நேரத்தில் பிசாசு சட பண்ண வரான். ஆனால் பரிசுத்த ஜீவியத்தை காத்து கொண்டார் யோசேப்பு. ஆகான் நிமித்தமாய் தேசம் பாதிக்கப்பட்டது. எரியோவை சுற்றி மேற்கொண்டு போயிட்டாங்க. ஆயிப்பட்டு மேற்கொள்ள முடியல. காரணம் என்ன தெரியுமா? ஆகான் என்ன பண்ணா தெரியுமா? அந்த எரிகோல இருக்கிற சில முக்கியமான பொருட்களை எடுத்துட்டு வந்து தன்னுடைய வீட்டின் நடுவில் போய் புதைத்து வைத்தான். தன்னுடைய எஜமானுக்கு உத்தமமார்கள ஏற்கனவே சொன்னான், இதெல்லாம் எடுக்காதீங்க, கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார், எடுக்காதீங்க என்று சொன்னார். ஆனால் மீறி தன்னுடைய எஜமானுக்கு அவர் இதா இல்ல, அவனுடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும், கனவு பண்ணான், வஞ்சித்தான், எடுத்துக்கொண்டான், ஒழித்து வைத்தான், தன்னுடைய ஜீவித்தை இழந்து போனான். முதலாவது அவருடைய எஜமானுக்கு ஆசீர்வாதமாக இருந்தான். மீதமாய் வீடெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. எங்கேயோ பிறந்தவன், எங்கேயோ வளர்ந்தவன், எங்கேயோ இருந்தவன், தன் ஜீவியத்தில் சொப்பனங்களை பார்த்தவன் கர்த்தர் நிறைவேற்றினார், உயர்த்தினார். நேரம் ஒன்று இருக்கிறது, கர்த்தருடைய நேரம். ஆசீர்வாதமா மாறுங்க. சின்ன சின்ன காரியத்தில் மற்றவங்களுக்கு விரோதமாய் சூது வாது வஞ்சனை வேண்டாம். மற்ற விரோதமாய் எழும்பக்கூடாது. அவனை எப்படி மட்டம் தட்டணும், அழிக்கணும், இப்படிப்பட்ட ஒரு குணம் நமக்குள் வேண்டாம். மற்றவர்களின் ஆசீர்வாதத்திற்காகவே வாழுவோம். 2வது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அன்று ராத்திரியில கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து உன் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். உன் ஊழியக்காரனாகிய என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து, ஆபிரகாமின் நிமித்தம். ஏற்கனவே சொன்ன பூமியில வம்சமெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். தன் சொந்த பையன் சொல்றாரு, ஆபிரகாமின் நிமித்தம். மகனுக்கு ஆசீர்வாதமா இருந்த தகப்பன், தன் சொந்த மகனுக்கு ஆசீர்வாதமா இருந்தாருங்க தகப்பன். நீ அநேக தகப்பன் தன் சொந்த பிள்ளைகள் தடுமாறி போகணும்னு யோசிக்கிறாங்க. எசேக்கியா ராஜா, அவர் வியாதிப்பட்டு சுகமாண்டார்னு சொல்லி கேள்விப்பட்டு பாபிலோன்ல இருந்து வந்தாங்க.
எல்லாவற்றையும் காண்பிக்கிறார். இப்படி பண்டகசாலை இருக்குது, பொண்ணு இருக்குது, வெள்ளி இருக்குது. உடனே ஏசியா தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போவாங்க. சொல்றாரு, நான் காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. உடனே சொல்றாரு, எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போக, உங்களுடைய பிள்ளைகள் சிலர் அங்கே பாபிலோன் அடிமையா இருப்பாங்க. உடனே எசேக்கியா சொல்றாரு, என் நாட்களாவது சமாதான உண்மை இருக்குமே அப்படின்னு. என் நாட்கள் சமாதான உண்மை இருக்கட்டும், என் பிள்ளை எப்படி போனாலும் பரவாயில்ல. தன்னுடைய சந்ததி தடுமாறி போய்விட்டது, சாபத்துக்குள்ளாக்கப்பட்டது. யோனத்தான் நல்ல குமாரன், ஆனால் சவுல் நிமித்தமா யோனத்தானும் மரித்து போனான். யோனத்தான் அங்க பாருங்க, அது பின்பதாக மேவி போசேத்து முடமாய் மாறி போனான். அவனுடைய சந்ததிகள் தடுமாறி போய்விட்டது. தன்னுடைய மகனுக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். அநேக சொல்லுவாங்க, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாது, நான் படிக்கல, என் பிள்ளைகளாவது படிக்கட்டும். கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? தன் சொந்த பிள்ளைகளுக்காக பெற்றோர் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. சாபத்துக்கு எதுவும் மாறாதீங்க. பிள்ளைகள் சபிக்கப்படுவதற்கு ஏதுவாய் பாவம் நாம் பண்ண வேண்டாம். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும். அவனுடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாம் ஜெபிக்கிறவங்க, அதனால பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அவனுடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். ஆதியாம் 17:18 இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். ஆதியாம் 18:22 அப்பொழுது அந்த புருஷன் அவ்விடம் விட்டு சோதமை நோக்கி போனார். ஆபிரகாமோ நின்று கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தான். ஆதியாம் 20:18 ஆபிரகாம் கர்த்தரை தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியும் அவன் வேலைக்காரையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். இப்படி ஜெபிக்கிறவன், வேண்டிக் கொள்ளுகிறவன் தன்னுடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, தன் மகனுக்கு ஆசீர்வாதமாக இருந்தவன். அவனுடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது ஒரு காரியத்தை பேசுறேன். சிநேகிதருக்கு ஆசீர்வாதமாக இருந்த சிநேகிதன், நண்பனுக்கு ஆசீர்வாதமாக இருந்த நண்பன்க. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், எடுக்குன்னு உதவிய சகோதரர் பிறந்திருக்கிறான். சிநேகிதன் சில நேரத்தில் கைவிட்டு போயிடுவாங்க. சிநேகிதனுக்காக கையெடுத்து கொடுப்பான் அப்படின்னு போட்டிருக்கிறதுக்கு ஏமாத்திட்டு போயிடுவான். ஆனால் உண்மையான சிநேகிதம், சிநேகிதன்ட்டு ஆசீர்வாதமா இருக்கிறார். யாரு? அருமையான ஒரு சிநேகிதம் இருக்கிறது. 1 சாமுவேல் 18:3 யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததனால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டாங்க. தன் ஆத்துமாவை போல சிநேகித்தாங்க. உயிர் நண்பன் சொல்லுவாங்க பாருங்க, யோனத்தானும் தாவீதும். யோனத்தான் தாவீதுக்கு ஆசீர்வாதமா இருந்தான். தாவீது காக்கப்பட தன் தகப்பன் விரோதம் எழும்புறார், காய்மகமா பகைக்கிறார், எவ்வளவு பரிந்து பேசுறார். தாவீது காக்கப்படுவதற்கு, தாவீது ஆசீர்வாதமா இருப்பதற்கு, தாவீதின் ராஜ்யம் நிலைநிற்பதற்கு, தாவீது ராஜாவாய் மாற்றப்படுவதற்கு யோனத்தான் நண்பன் காரணமா இருந்தான். சரி, இப்படிப்பட்ட தடுமாட்டம் வரும்போது தகப்பன் பக்கம் சார்ந்துடுவாங்க. ஆனா அப்படி அல்ல, அப்படி அல்ல. நான் பிள்ளைகள் அதிகமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மைத்துவத்துக்கு நேராய் நாம் இருக்க வேண்டும். தாவீதை சிநேகித்தான், உடன்படிக்கை பண்ணான், நல்மனசாட்சியின் உடன்படிக்கை காத்து கொண்டான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட உடன்படிக்கை பண்ணினார். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என்னுடைய ரத்தத்தினாலேயே புதிய உடன்படிக்கையா இருக்குது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இயேசு புது உடன்படிக்கையா ரத்தம் சிந்தினார். அவருடைய சரீரம் பிக்கப்படுறது புது நியூ கவனன். ஏன் தெரியுமா? ஸ்நேகம் நம்ம மேல வச்சார், அன்பு கூர்ந்தார். இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தாருங்க. இயேசு முழு உலகத்துக்கு ஆசீர்வாதமா மாறினார். காரணம் என்ன தெரியுமா? சிநேகம். சிநேகம். என்னை சிநேகிக்கிறவனை நான் சிநேகிக்கிறேன். துரோகம் பண்றாதீங்க. இயேசு கிறிஸ்து துரோகம் பண்ணல, யூதாஸ் துரோகம் பண்ண. ஆண்டவர் இயேசு சொல்றார், சிநேகிதனே என்னை முத்தத்தினாலயா காட்டுக் கொடுக்கிறாய். கடைசியில் கூட சிநேகிதன் சொன்னார், துரோகின்னு சொல்லல, துன்மார்க்கன் சொல்லல, பாவின்னு சொல்லல. ஆரம்பத்தில் வைத்த அன்பின்படி கடைசி வரைக்கும் அன்பு வச்சார். எல்லாருடைய பாதத்தையும் கழுவினார். அப்பவும் யூதாஸ் தான், யூதாஸ் பாதத்தையும் கழுவினார். காய்மகரமா பகைக்கல. யார் தெரியுமா? இயேசு சிநேகிதனுக்கு ஆசீர்வாதமாக இருந்தவர். நாமும் ஆசீர்வாதமாக இருப்போம். அதற்கு உடன்படிக்கை அவசியம். அவருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். நான்காவதாக, தன் பயனாளிகளுக்கு ஆசீர்வாதமாக இருந்த பவுல் நம்மோடு கூட பயணம் செய்கிறவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணுங்க. பயங்கரமான பெருங்காற்று அப்போஸ்தலர் 27 அதிகாரத்தில் பார்க்கிறோம்.
எதிர்காற்று அடிக்கிறது, கடுங்காற்று அடிக்கிறது, பெருங்காற்று அடிக்கிறது, தடுக்கிற காற்று அடிக்கிறது. இனி தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கை முழுமையும் அற்று போய்விட்டது. ஆனா கடைசியில பார்க்கிறோம், இவ்விதமா எல்லோரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? பவுல் சொல்றாரு அப்போஸ்தலர் 27:23, ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோம் ஆகிய தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரி என்னிடத்தில் வந்து நின்று, பவுலை பயப்படாத, நீ ராயல் முன்பதாக நிற்க வேண்டும், இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற பிரயாணம் பண்ணுகிற எல்லோருக்கும் கர்த்தர் தயவு பண்ணார். யாரும் சாகல, பிராண சேதம் வராதுன்னு சொன்னார், சேதம் வராதுன்னு சொன்னார். இப்படி எல்லோரும் ஒரு துண்டை பிடித்து தப்பி கரை சேர்ந்தார்கள். ஒரு பவுளி நிமித்தமாய் பிரயாணிகள் பாதுகாக்கப்பட்டாங்க. நீங்க ஜெபம் பண்ணணும். பிரயாணம் பண்ணும்போது, ஆண்டவரே பிரயாணப்படுகிறோம், பிரயாணப்படும் போது கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாகனம் ஓட்டுறவங்க, இருக்கிறவங்க, வண்டியில் இருக்கிற எல்லோரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சின்ன பிரயாணம் பண்ண ஜெபம் பண்ணிட்டு போங்க. பரிசுத்தவான் பிரயாணம் பண்ண நிமித்தமாய் அந்த இருக்கிற எல்லோரும் பாதுகாக்கப்பட்டாங்க. பஸ்லயா, ட்ரெயின்லயா, எந்த பிரயாணம் பண்ணாலும் நீங்க ஜெபம் பண்ணிட்டு பிரயாணம் பண்ணுங்க. கர்த்தர் ஆபத்திலிருந்து விலக்கி காப்பார். நம்முடைய பிரயாணம் பண்ணுகிறவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமா இருக்கணும். ஆனால் ஒருத்தர் யோனாவை குறித்து பார்க்கிறோம். யோனா 1:7 அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒவ்வொருவரும் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. பயங்கரமான பெருங்காற்று. யோனா நினிவே போகக்கூடிய தரிசிசுக்கு போகிறார், கப்பல் ஏறி போகிறார், அவங்க போய் நித்திர பண்றாரு. பயங்கர காற்று. என்ன பண்றாங்க? சரக்குகளை தூக்கி வெளியில எறிதாங்க. கார்கோஸ், அதாவது பழைய காலத்துல எல்லாமே கப்பல்ல தான் சரக்குலாம் கொண்டு போவாங்க, விலை உயர்ந்த காரியங்கள். இப்போலாம் பிளேன் எல்லாம் வந்துச்சு சீக்கிரம். அப்போ பல மாதங்கள் எடுக்கும். கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான இருக்கும் சரக்குகள், ஜனங்கள் சாப்பிட எல்லாம் தூக்கி வெளியேறாங்க. ஒரு யோனாவின் நிமித்தமாய், பண்ண தவறு நிமித்தமாய், பின்மாற்றத்து நிமித்தமாய் ஜனங்கள் பாதிக்கப்பட்டாங்க, பயத்துக்குள்ளானாங்க. சீட்டு போட்டா யோனா மேல விழுகிறது. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நேரிட்டது என்று சொல்லி அவர்கள், உன் தொழில் என்ன, நீ எங்கிருந்து வருகிறாய், எந்த ஜாதியான் என்று கேட்டார்கள். 1:10 அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறேன் என்று தங்களுக்கு அறிவித்ததனால் அந்த மனுஷன் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். சொல்றான், கர்த்தர் சமூகத்திலிருந்து விலகி போறேன். கர்த்தர் சமூகத்தில் விலகி போற நிமித்தமாய் பிரயாணம் பண்றவங்க அதிர்ந்து போனாங்க. மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணுங்க. நம் பிரயாணம் கூட மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். சின்ன சின்ன இடங்களை கூட ஒதுங்கி போறதுல ஒதுங்கி போகணும். ஓவர் டேங்க் பண்றது அதெல்லாம் எல்லாமே கவனமா இருக்கணும். நம்முடைய பிரயாணம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். எல்லோரும் தப்பி கரை செஞ்சாங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் 15:19 இப்படி எருசலேம் துவங்கி சுற்றிலும் இலிருக்கும் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். பல இடங்களை சுற்றி திரிந்து பவுல் பிரயாணம் பண்ணி பிரசங்கித்தார். அவருடைய பிரயாணம் ஆசீர்வாதமாக இருந்தது. அன்புக்குரிய நம்முடைய பிரயாணம் எப்படி இருக்கிறது? மற்றொரு இடைஞ்சலாய் ஆபத்துக்கு ஏதுவாக இருக்கிறதா? நம்முடைய பிரயாணம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கடைசியா ஒரு பகுதி, மேய்ப்பனுக்கு ஆசீர்வாதமாக இருந்த சபையார். ஹல்லேலூயா. மேய்ப்பனுக்கு ஆசீர்வாதமாக இருந்த சபையார். 2 சாமுவேல் 5:12 கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது கண்டறிந்த போது, பாருங்க, இஸ்ரவேலின் நிமித்தம், ஜனமாகிய இஸ்ரவேல் நிமித்தம் தம்முடைய ராஜ்யத்தை உயர்த்தினார். ஜனங்கள் நிமித்தமாய் ராஜ்யத்தை கர்த்தர் உயர்த்துறாருங்க. 1 நாளாகமம் 12:22 அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடினால் அவர்கள் தேவ சேனையை போல மகா சேனையானார்கள். தாவீதுட்ட வந்து உதவி செய்யறவங்க வந்து சேர்ந்துட்டே இருக்கிறாங்க. அதே போல நாமும் நம்முடைய திருச்சபை போதருக்கு உதவி செய்கிறவர்களாய் அவங்களுக்கு ஆசீர்வாதமா நாம் மாறுவோம். அநேகருடைய ஏக்கம் என்ன தெரியுமா? சபை உடையதுக்கு காரணமா மாறுறாங்க. சபை நிலைத்து நிற்பதற்கு ஆசீர்வாதமா மாறுவோம். அவனுடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். உபாகம் 1:37 அன்றியும் உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்மேல் கோபம் கொண்டு நீமதில் பிரவேசிப்பதில்லை என்றார். பாருங்க, மோசே சொல்றார், உங்கள் நிமித்தம் அன்றியும், உங்கள் நிமித்தம் அநேக தவறு பண்ணாங்க. முரட்டாட்டம், பின்மாற்றம், பின்வாங்கி போன நிலைமை, முறுமுறுப்பு, கர்த்தர் தூசிச்சாங்க, சபிச்சாங்க. இது நிமித்தமாய் மோசே கோபம் கொண்டார். ஜனங்கள் நிமித்தமாய் மோசம் தவறு பண்ணார். அது நிமித்தமாய் பிரவேசிப்பில்லை என்று ஒரு சாபத்தை பெற்றுக்கொண்டார். அன்புக்குரியவர்களே, சில காரியத்தை கற்றுக்கொண்டோம். நாம் உதவி செய்கிறோங்களா? என்னாகும் 20:10 மோசேயும் ஆரோனும் சபையாரும் கண்மலைக்கு முன்பதாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரை கேளுங்கள்,
உங்களுக்கு இந்த கண்மலிலிருந்து நாங்கள் தண்ணீரை புறப்பட வேண்டுமோ என்று சொல்லி கலகக்காரரே அன்னை சொல்றார். கலகக்காரர்கள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனிதர்கள் இருந்தாங்க, மேய்ப்பருக்கு சாபமாக இருந்தவங்க இருந்தாங்க. இப்போ கலகக்காரராக இருக்கிறாங்க. ஆனால் நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறதாய் மாறுவோம். அப்போஸ்தலர் 3:26 அவர்கள் உங்கள் எல்லோரையும் உங்கள் பொல்லாங்கு நின்று விலக்கி உங்கள் ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிதாவாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். ஆசீர்வதிக்கும்படி இயேசுவை அனுப்பினாருங்க. இயேசு பிரதான மேய்ப்பர். ஆபிரகாமுடன் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசு மூலமாய் நமக்கு வருகிறது. அவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் சீசரில் பெத்தானியாவை அழைத்து கொண்டு போய் தன்னுடைய கரத்தை நீட்டி அவர்களை ஆசீர்வதித்து பரமேறி சென்றார். அப்போஸ்தலர் 2:4-40 இன்னும் அநேக வார்த்தையினாலும் சாட்சி கூறி மாறுபாடு சந்தி விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். சில காரியத்தை பார்த்தோம். நாம் மற்றவங்களுக்கு சாபமா இருக்கிறோமா, ஆசீர்வாதமா இருக்கிறோமா? சில இடத்துல நாம் இருந்தால் ஆசீர்வாதம், சில இடத்துல நாம் இல்லை என்றால் ஆசீர்வாதம். அப்படி என்றால் நம்மை நாம் மாற்றிக்கொள்வோம். மற்றவர்களை குறித்து பார்க்க வேண்டாம். நாம் எஜமானனுக்கு ஆசீர்வாதமாக இருந்த வேலைக்காரன் யோசேப்பு போல வேலை ஸ்தலத்தில் பரிசுத்தமாக இருப்போம். மகனுக்கு ஆசீர்வாதமாக இருந்த தகப்பன் ஆபிரகாம், அதே போல நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாறுவதற்கு நாம் வேண்டுதல் செய்வோம், ஜெபிப்போம், நல்ல முறையில் பிள்ளைகள் வளர்ப்போம். சிநேகிதனுக்கு ஆசீர்வாதமாக இருந்த சிநேகிதன், காரணம் உடன்படிக்கை பண்ணினான். உடன்படிக்கை பண்ணது போல நாம் உடன்படிக்கை காத்துக்கொண்டு உண்மையாக இருந்து ஆசீர்வாதமாக இருப்போம். 4வது, பிரயாணம் பண்ணும்போது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் பவுல் மாறினது போல யோனாவை போல இருக்க வேண்டாம். பவுலை போல மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் பாதுகாப்பு ஏதுவாய் நாம் மாறுவோம். ஆண்டு நாமத்து மகிமை உண்டாகட்டும். தரிசனத்தோடு இருப்போம். மேய்ப்பனுக்கு ஆசீர்வாதமாக இருந்த சபையை போல சபை வளர்வதற்கு காரணமாய், சபை உயர்வதற்கு காரணமாய், சபை பிரகாசிப்பதற்கு காரணமாய் நாம் மாறுவோம். ஒத்துழைப்போம். நம்முடைய போதகரை குறித்து குற்றம் சாட்ட வேண்டாம். ஊழியரை குறித்து குற்றம் சாட்ட வேண்டாம். நாம் அவளோடு கூட இணைந்து தரிசனத்தில் போராடுவோம். பங்குள்ளவர்களாய் மாறுவோம். பார்வையாளர்களாய் அல்ல, பங்காளிகளாய் மாறுவோம். இந்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாகவே இருப்போம். பூமியில வம்சம் எல்லாம் உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, மற்றவர்கள் எங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதை எங்களுக்கு கிருபை தாரும். யாருக்கும் இடைஞ்சலா மாறக்கூடாது. நாங்க யாருக்கும் சாபத்துக்கு எதுவா மாறக்கூடாது. எல்லோரும் உயர்வுக்காக நாங்க இருக்கணும். சொல்லணும், இவங்க வந்தது நிமித்தமா ஆசீர்வதிக்கப்பட்டது, இவங்க இருந்ததுனால தான் ஆசீர்வதிக்கப்படுது, இவங்க ஜெபிச்சதுனால நாங்க ஆசீர்வாதமா இருக்கிறோம், இவங்க கொடுத்ததுனால தான் ஆசீர்வாதமா இருக்கிறோம் என்று சொல்லி அநேக சாட்சியை எங்க வாழ்க்கை மூலமாய் கர்த்தர் எழுப்பும். எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். ஆபிரகாமை ஆசீர்வாதம் மாற்றினது போல எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வார்த்தை கேட்ட ஒருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.